2 ஆண்டுகளுக்கு முன்னாடி விசிகாவை மையப்படுத்தி தான் இங்கே அரசியலே நடந்துச்சு. தேர்தலுக்கு முன்னாடி 2 ஆண்டுகள்ல இருந்தே. ஏன் இன்னைக்கு விசிகா இல்லைன்னா, அதாவது திமுக இல்லைன்னா 0-0ன்னு இந்த கூலிப்படை சொல்லுதில்ல. ஆனால் எதிரிகளுக்கு ரொம்ப தெளிவாக தெரியும், விசிகா தான் மிகப்பெரிய பலமாக திமுக கூட்டணி கட்சியில் இருக்குது. விசிகாவை உடைச்சிட்டா திமுக கூட்டணியே நம்ம தூள் ஆக்கிடலாம் அப்படின்னு 2 ஆண்டுகளுக்கு மேலாக விசிகாவை அந்த கூட்டணியிலேருந்து வெளியேற்ற பாஜக ஒரு புறம், அதிமுக ஒரு புறம், விஜய் கட்சி தொடங்கினதுக்கப்புறம் விஜய் ஒரு புறம் அப்படின்னு எல்லாரும் எவ்வளவோ ஆசை வார்த்தைகளை திரைமறைவில் பேசினது மட்டும் இல்லாமல் வெளிப்படையாக மேடைகளில் பேசியும் கூட டிக்ளேர் பண்ணவர். கூட்டணி தேர்தல் தேதி பேரமெல்லாம் பேச தெரியாமல் இல்லை, அந்த அரசியல் புரியாமல் இல்லை. ஆனால் இது எல்லாமே தெரிந்தும் கூட எல்லா கதவுகளையும் சாத்தி அடைச்சி விட்டவர் அண்ணன் திருமா. இல்லை, நான் எந்த கூட்டணிக்கும் போக மாட்டேன், யார் கூடவும் வரமாட்டேன், நான் திமுக கூட்டணியில் தான் உறுதியாக நிற்பேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இந்த கூலிப்படையே 100 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்தா நாளைக்கு பாஜக பேச போயிடுவான். இன்னும் 100 ரூபா இன்னொரு 10 ரூபா சேர்த்து கொடுத்தா நாளைக்கு விஜய் தான் மாற்றம் மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க, இனி விஜய் தாங்க ஆட்சி, திமுக ஆட்சிக்கே வர முடியும். ஏற்கனவே திமுகக்கு எதிராக இயங்கினது தான் கூலிப்படை. இது நமக்கு தெரியும். தனிப்பட்ட ரீதியிலே இந்த கூலிப்படை சத்யராஜ் கூட உட்காந்துக்கிட்டு இருக்கிற நபரோட அத்தனை தனிப்பட்ட விஷயங்களும் நமக்கு தெரியும். இவங்களோட நம்பகத்தன்மை எவ்வளோன்னு நமக்கு தெரியும். இதையெல்லாம் பேசக்கூடிய தேவை திமுக ஆட்சி காலகட்டத்தில் ஏற்படலை. ஏன்னா அது சொல்ல வேண்டிய தேவையோ அதை நீங்கள் உள்வாங்கிக்கூடிய அதை காது கேட்கும்போது சொல்லணும்னு சொல்லுவாங்க. நீ எவ்வளோ பேசினாலும் அந்த காது கேட்கும்போது நீ சொன்னா தான் அது உள்ளே போகும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி அப்போ நம்ம பேசியிருந்தா இவங்களை பற்றி உங்கள் காது கேட்டிருக்காது. இப்போ அவங்களா வெளிப்பட்டு உங்கள் காது திறந்து விட்டுருக்காங்க. இவங்களை பற்றி தெரியும். ஏற்கனவே திமுகவுக்கு எதிராக வேலை செஞ்ச நபர்கள் இவர்கள். கனிமொழியை தோக்கடிக்கணும்னு தீவிரமாக வேலை செஞ்ச நபர்கள் இவர்கள்.